63 நாயன்மார்களின் வரலாறு. விரண்மிண்ட நாயனார் பெரிய புராணம் உருவாக காரணமானவர் 63 நாயன்மார்களில் ஒருவரான திரு விரண்மிண்ட நாயனார். கேரளாவில் உள்ள செங்கனூரில் பிறந்தவர். இவர் இறைவனை வழிபடும் முன்பு அடியவர்களை வழிபடும் வழக்கம் கொண்டிருந்தார். இவர் சேர நாட்டிலும் தமிழ்நாட்டிலும் உள்ள பல சிவதலங்களை தரிசித்துவிட்டு திருவாரூர் கோயிலுக்கு விஜயம் செய்தார். அக்கோவிலில் சிவனடியார்கள் முன் மண்டபத்தில் அமர்ந்திருக்கின்றனர். விரண்மிண்டர் இறைவனை காணும் முன் அவர்களை தரிசித்துக் கொண்டிருக்கையில் ஸ்ரீ சுந்தரர் அக்கோவிலுக்கு வருகிறார். வந்தவர் அடியார்களை வணங்காது நேரடியாக இறைவனை காண சென்றார். அடியார்களை வணங்காது இறைவனை வணங்கச் சென்ற ஸ்ரீ சுந்தரர் மீது விரண்மிண்டர் கோபம் கொண்டு ஸ்ரீ சுந்தரர் மற்றும் இறைவன் இருவரையும் சைவ சமயத்தை விட்டு நீக்குவதாக அறிவித்தார். இதை அறிந்து பதறியடித்து விரண்மிண்டரை காண ஓடி வந்தார் சுந்தரர். அவரிடம் மன்னிப்பு கேட்டார். விரண்மிண்டரின் கோபம் கண்டு சிவபெருமான் சுந்தரருக்கு தில்லைவாழ் அந்தனர் தம் அடியார்க்கும் அடியேன் என்று வரிகளை எடுத்து கொடுத்து பாடச் செய்தார். அதனால் சமாதானம் அடைந்த விரண்மிண்டர் இருவரையும் சைவ சமயத்தில் சேர்த்து கொண்டார். அப்படி சுந்தரர் பாடியதுதான் திருத்தொண்டர் தொகை. அதுதான் அடியார்களை குறித்து பாடப்பட்ட முதல் நூல் ஆகும். இவ்வாறு அடியார்கள் குறித்து பாடப்படுவதற்கு காரணமாக இருந்த விரண்மிண்டர் சிவபெருமான் திருவடி அடைந்து கணநாதராய் விளங்கும் பேறு பெற்றார்.